அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கடலூர் செஸ் அகாடமி. லாஸ்ட் வீடியோல ஆப்போசிஷன்னா என்ன? அத எப்படி பிடிக்கணும்? அதோட அட்வான்டேஜ் என்னன்றது ஒரு வீடியோல பார்த்தோம். ஸோ, அத யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேம டிராப் பண்றது? எப்படி நம்ம வின் பண்றது? ஸோ, இதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோல பார்த்துருவாங்க. அப்பதான் இது நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கிறது எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. இப்ப இந்த பொசிஷன் பாருங்க. ஒயிட் கிட்ட ஒரு கிங் இருக்கு, ஒரு பான் இருக்கு. சேம் அஸ் பிளாக் கிட்ட ஒரு கிங் இருக்கு, ஒரு பான் இருக்கு. ஆனா இந்த பொசிஷன்ல பிளாக் கிங் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ பிளாக் கிங்கு நல்லா அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த பிளாக் கிங் வந்து சென்டர் ஸ்கொயர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஓகே. சென்டர் ஸ்கொயர்ஸ் அட்டாக் பண்ணுது. அதே போல இந்த பிளாக் கிங்கு இந்த பானுக்கு ஒயிட் பானுக்கு நியர்பை இருக்கு. ஸோ ஒயிட் பானை கேப்சர் பண்ணி ஈஸியா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிளாக்குக்கு நிறையாவே இருக்கு. ஓகே. பட் ஒயிட் கிங் வந்து B1ல இருக்கனால இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அந்த பானுக்கு ஒயிட் பானுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாது. இமிடியேட்டா போய் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த பொசிஷன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஒயிட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா பிளாக் சிம்பிளா இங்க ப்ளே பண்ணி இதை கேப்சர் பண்ணாலே அடுத்து இந்த பான் புஷ் பண்ணி வின் பண்ணிடலாம். சரி. இப்போ இந்த பொசிஷன்ல இப்போ ஒயிட் ப்ளே பண்றீங்க. இப்போ நீங்க வந்து ஒயிட் ப்ளே பண்றீங்க அப்படின்னா, இதை எப்படி நம்ம டிராப் பண்றது? ஓகே. இப்போ இந்த பொசிஷன் வந்து கிளியர் டிரா பொசிஷன் தான். பட் இதை எப்படி டிராப் பண்றது நமக்கு தெரிஞ்சாதான் இது நம்ம டிராப் பண்ண முடியும். இல்லைன்னா ஒயிட் வந்து கன்ஃபார்ம் லாஸ் தான் ஆக முடியும். ஒயிட் வின்னிங்கான சான்சஸ் வந்து 0% தான் இதுல. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒயிட்டோட மூவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிங் வந்து ஒரு 5 ஸ்கொயர்ஸ் போகும். இங்க போகும், இங்க போகும், இங்க போகும், இங்க போகும், இங்க போகும். ஸோ கிங் ஒரு 5 ஸ்கொயர்ஸ் போகும். அண்ட் தென் பான் ஒரு மூவ் இருக்கு. ஸோ பான் வந்து நம்ம மூவ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்போ இந்த இந்த 6 மூவ்ல எந்த மூவ் ப்ளே பண்ணா டிரா பண்ண முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிங் வந்து C2 போறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த கிங் வந்து இங்க மூவ் பண்ணி அந்த பானை டிஃபெண்ட் பண்றதுக்காக போறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ பிளாக் என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா, அந்த பானை கேப்சர் பண்ணதுக்காக போவாங்க. ஸோ கிங் வந்து D4 போறாங்க. இப்போ நம்ம கிங் வந்து D2 போய் நம்ம வந்து ஆப்போசிஷன் பிடிக்கலாம். கரெக்டா? இப்போ நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பான் கேப்சர் பண்றாங்க. நம்ம கிங் E2 ப்ளே பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஒயிட் தான் ஆப்போசிஷன் பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கேமை நம்ம டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா தப்பு. என்ன ரீசன்னா பிளாக் கிட்ட இங்க ஒரு வெயிட்டிங் மூவ் இருக்கு. ஓகே. வெயிட்டிங் மூவ் அப்படின்னா இப்போ வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து ஆப்போசிஷன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பான் மூவ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு மூவ் ஒரு வெயிட்டிங் மூவ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இப்போ ஒயிட் பிளேவா மாறிடும். இப்போ ஒயிட் வந்து ஆப்போசிஷன் வெளியே போய் அவனோட சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ ஒயிட் கிங் வந்து D2 போறாங்க அப்படின்னா இப்போ பிளாக் கிங் வந்து D4 போய் இப்போ அவங்க ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த கேமை பிளாக் வின் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நம்ம இதே பொசிஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பிளாக் வின்னிங் எப்படி வின் பண்ணுவாங்கன்றது. ஓகே. இப்போ நீங்க கிங் D1 போறீங்க அப்படின்னா அவங்க கிங் D3 ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த பொசிஷன்லயும் பிளாக் கேமை வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிங் வந்து 3rd ரேங்கை ரீச் ஆயிடுச்சு. அதே போல பானுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால இந்த இந்த கேமை பிளாக் கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த பொசிஷன்ல இனிஷியல் பொசிஷன்ல இப்போ கிங் C2 ப்ளே பண்ணா நம்ம கேம் லாஸ் ஆயிடும். இப்போ கிங் C1 ப்ளே பண்றோம்னு வச்சுப்போம். இப்போ கிங் C1 ப்ளே பண்ணோம்னா அதே ஐடியா தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பானை கேப்சர் பண்ண போவாங்க. நம்ம கிங் D2 ப்ளே பண்ணுவோம். அவங்க திருப்பி பான் கேப்சர் பண்ணுவாங்க. திருப்பி ஆப்போசிஷன் பிடிப்போம். இப்போ இந்த வெயிட்டிங் மூவ் வச்சோடனே நமக்கு ஆப்போசிஷன் போயிடும். நம்ம இங்கே கிங் மூவ் பண்ணுவோம். ஸோ போதும் அவங்க ஆப்போசிஷன் பிடிச்சி இந்த கேமை வின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த கேம் எப்படி நம்ம வின் பண்ணுறதுன்றது. ஓகே. பான் புஷ் தென் கீழே போனாங்கன்னா திருப்பி பான் புஷ். இப்போ இந்த கிங் வந்து இந்த 3 ஸ்கொயரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கனால ஈஸியாக வந்து குயின் எடுத்து வின் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ கிங் வந்து இங்கே போனாலும் லாஸு, இங்கே போனாலும் லாஸு. ஓகே. இப்போ இந்த கிங் வந்து B2 போகிறாங்க அப்படின்னு வச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பான் கேப்சர் பண்ண போவாங்க. இங்கே போவோம். பான் கேப்சர் பண்ணுவாங்க. திருப்பி இங்கே போவோம். இப்போ அவங்க ஈஸியாக ஆப்போசிஷன் பிடிச்சி கேமை வின் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம கிங் B2 போனாலும் அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இந்த கிங் B2 போனாலும் அவங்க வின் பண்ணுறாங்க. இங்கே போனாலும் அவங்க வின் பண்ணுறாங்க. இங்கே போனாலும் அவங்க வின் பண்ணுறாங்க. அப்போ எந்த ஸ்கொயர்ஸ் போனாலும் அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ கிங் A2 அண்டு A1லாம் வந்து நம்ம டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். இது வந்து கன்ஃபார்ம் வின்னிங் கிடையாது. ஏன்னா அவங்க பான் வந்து இங்கே குயின் ஆக போகுது. ஓகேவா? அந்த குயின் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம அந்த சைடு தான் ஓடணுமே தவிர ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடினீங்க அப்படின்னா கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பானை தடுக்க முடியாது. அவங்க ஈஸியாக குயின் எடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த பானை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கேம் ட்ராவ் ஆகும். பானை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கேம் ட்ராவ் ஆகும். பான் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம கிங்கை கிட்டேக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமை நம்ம லாஸ் ஆகிடுவோம்.
ஓகே, இப்போ இந்த பான் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பான்ட்டு இதை கேப்சர் பண்ணுவாங்க. இல்லையா இந்த பானை வந்து ஃப்ரண்ட் ஹவுஸ்க்கு ரிமூவ் பண்ணுவாங்க. இது ரெண்டே ஆப்ஷன் தான் பண்ண முடியும், வேற எந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. வேற எந்த ஆப்ஷன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அந்த பானை கேப்சர் பண்ணி நம்ம இந்த கேமை ட்ரா பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பான் ஃப்ரீயாக கிடைக்குது, கேப்சர் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், அடுத்து வந்து இந்த பானை இங்கே மூவ் பண்ணி குயின் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போ கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒயிட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து கிங் C1 ப்ளே பண்ணணும். ஸோ கிங் C1ஓட மோட்டிவ் என்னன்னா, ஆப்போனண்ட்டை ஆப்போசிஷன் பிடிக்கணும், அதே போல் ஆப்போனண்ட்டை ஆப்போசிஷன்லேருந்து அவாய்ட் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோமா, இப்போ அவங்க வந்து கிங் D5 போகிறாங்க அப்படின்னா திரும்பி நம்ம என்ன பண்ணலாம், கிங் D1 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பிளாக் கிங்கால் E5 போக முடியாது, E5 போக முடியாது. ஏன்னா E5ல பிளாக்கோட பான் இருக்குது. அப்போ E5 போக முடியாதனால அவங்க என்ன பண்ணணும், ஒன்று இங்கே வரணும், இல்லை இங்கே வரணும், இல்லை இங்கே வரணும், ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். ஓகே, எந்த ஸ்கொயருக்கு வந்தாலும், இங்கே வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, ஒயிட் கிங்கு அவங்கள ஈஸியாக நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிடலாம். எந்த ஸ்கொயர்ஸ்க்கு வந்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ்க்கு போய் நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிடலாம். கரெக்டா? இப்போ இங்கே வராங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கிறோம், திருப்பி இங்கே போகிறாங்கன்னா ஆப்போசிஷன் பிடிக்கிறோம். பான் புஷ் அப்படின்னா கிங் E2, பான் புஷ் அப்படின்னா திருப்பி கிங் E1. ஸோ கிங் E1ஓட ஐடியா வந்து அந்த கிங் இங்கே வந்துச்சு அப்படின்னா, பிளாக் கிங் வந்துச்சு அப்படின்னா ஒயிட் கிங் வந்து D1 போகணும். ஸோ இப்போ கிங் D3 வராங்கன்னா நம்ம கிங் D1. ஸோ பான் புஷ் செக், கிங் E1 அண்ட் கிங் E3, த கேம் இஸ் ட்ரா. இப்போ இந்த பொசிஷனில் கிங் வந்து D4 வராங்க அப்படின்னா D2 ஆப்போசிஷன், பான் புஷ் அப்படின்னா கிங் E2, திருப்பி பான் புஷ் அப்படின்னா சேம் பொசிஷன் தான் கிங் E1. இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னா ஆப்போசிஷன், பான் புஷ் அப்படின்னா இங்கே ட்ரா. இப்போ இந்த பொசிஷனில் வந்து பான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கிங் E2, திருப்பி கிங் வந்து D4 ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம கிங் D2. இப்போ செக்கு, கிங் E2, கிங் E4. இப்போ நம்ம முக்கியமான மூவ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மூவ். கிங் E1 ப்ளே பண்ணி தான் நம்ம கேமை ட்ராப் பண்ண முடியும். கிங் E1 தவிர்த்து வேறு எந்த ப்ளே பண்ணாலும் நம்ம லாஸ் ஆகிடுவோம். ஏன் கிங் E1னா, இப்போ பிளாக் கிங் இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க. அப்போ அந்த பிளாக் கிங் எங்கே வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிஷன் பிடிக்கணும் நம்ம. அப்போ E1 ப்ளே பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக ஆப்போசிஷன் பிடிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிளாக் கிங் இங்கே வராங்க அப்படின்னா நம்ம இங்கே ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் செக்கு, கிங் இங்கே, த கேம் இஸ் ட்ரா. ஓகேவா? சரி, இப்போ இந்த பொசிஷனில் இப்போ நம்ம பான் மூவ் பண்ணோம், அவங்க கேப்சர் பண்ணால் நம்ம கேம் ட்ரான்னு தெரிஞ்சிச்சு. கேப்சர் பண்ணாமல் மூவ் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட்டில். இப்போ இது எப்படி ட்ரா பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4-0 நம்ம கிங்கை சென்டரில் எடுத்துகிட்டு வரணும், அவங்க பான் அட்டாக் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரணும். இப்போ திருப்பி அவங்க பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிங் D3 ப்ளே பண்ணலாம். இப்போ கிங் D5 ப்ளே பண்ணி அவங்க பானை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சேம் அதே போல் நம்ம பானுக்கும் அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பானை கேப்சர் பண்ண தான் ஓடணும். அந்த பானை கேப்சர் பண்ண போனாங்கன்னா நம்ம அவங்க பானை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ த கேம் இஸ் ட்ரா. புரியுதுங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மைண்டில் யோசிக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மூவ் வச்சு காமிக்கிறேன்ல, மூவ் வைக்காமல் உங்களால் மைண்டில் யோசிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட விஷுவல் எபிலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிங் C2 வந்தால் லாஸு, கிங் C1 வந்தால் லாஸு, கிங் B2 வந்தாலும் லாஸு. அப்போ நம்ம பான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங் C1 வரும், திருப்பி அவங்க கிங் இங்கே ப்ளே பண்ணாங்கன்னா கிங் D1. இப்போ அவங்க இங்கே வர முடியாது, அதனால் அவங்க வேறு எங்கேயா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஆப்போசிஷன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேயே யோசித்து இதை கரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து என் கேமோட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதே போல் என் கேமில் நீங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் அந்த என்டையர் கேமே வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடும். அந்த ஒரு மிஸ்டேக் உங்களை ட்ராலேருந்து லாஸ் ஆக்கி விட்டுரும், இல்லை அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் வின் பண்ணுற கேமை லாஸ் பண்ணி விட்டுரும், இல்லை ட்ரா பண்ணி விட்டுரும். அதனால் என் கேமை நம்ம நல்லா லேர்ன் பண்ணணும். அதே போல் என் கேமில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணாமல் நம்ம யோசிச்சு, என் கேமுக்கு தான் நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும் யோசிச்சு விளையாடுறதுக்கு. இல்லை என் கேமில் நிறையா டைம் எடுத்து யோசிச்சு விளையாடுங்க, என் கேம் பசல்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் எதாவது டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நன்றி.